என்னோட விஷயங்கள் சிலதெல்லாம் வந்து ஓப்பன் அப் பண்ணி சொல்லும்போது, இது யாருக்குமே தெரியாத விஷயங்கள்ல வந்து இவரு சொல்லும்போது எனக்கே ஒரு மாதிரி இருந்துச்சு. எனிவே சார் அ நல்லா நீங்க இந்த 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 ஜோதிடர்ன்ற விஷயம் வந்து எனக்கு வந்து ஒரு ட்ரஸ்ட்டே வந்துருச்சு உங்க மூலியமா. கண்டிப்பாம்மா. எனக்கு வந்து பெருசா கடவுளுக்கு அடுத்து கர்மா நம்புவேன். அவ்வளோதான். இதுதான். இந்த லிமிட்டுக்குள்ள தான் நான் இருப்பேன். பெருசா நான் எதுலயும் நான் போய் கலந்துக்க மாட்டேன். விருப்பப்பட மாட்டேன். கண்டிப்பா, நம்பவும் மாட்டேன். கண்டிப்பா. நீங்க மயானத்துல கூட்டு போய் உட்கார வச்சா விடிய விடிய உட்காருவேன் நான். ம். எனக்கு அந்த பயம் கூட கிடையாது. அதுதான் சொல்றேனே, கண்டிப்பா, பாம்பு, பல்லி, கரப்பான்பூச்சி மேல தான் எனக்கு பயம். கண்டிப்பாங்க. ஸோ மத்தபடி எதுவுமே இல்ல. ஆனா உங்க விஷயத்துல வந்து இன்னைக்கு என்னவோ பார்க்கணும்னு இருக்கு. ஒரு மிராக்கிள் நடந்திருக்கு. இப்படி ஒரு நெஜத்த சரி நீங்க ரைட்டு. வந்து 2026 இப்ப பொறந்துருச்சு இல்லையா? அ இன்னும் ஒரு 5 மாசம் போகட்டும். 5 மாசம் வரைக்கும் நீங்க வெயிட் பண்ணுவீங்களான்னு என்னன்னு தெரியல. பட் அடுத்தது உங்க வாழ்க்கையில நான் எதிர்பார்க்கிற நபர் என் கூட வாழ்வனாங்கிற ஒரு கேள்வியில உட்காரு. ம். யார எதிர்பார்க்கிறோமோ, அவங்க அவங்கள நான் எப்ப நிரந்தரமா நான் அவங்க கூட நான் வந்து பயணம் செய்ய போறேன்? அப்படிங்கிற ஒரு கேள்வி. அது நடக்கிறதுக்கான உள்ள நேரம் இப்ப வந்துருச்சு. நடக்கும்னு சொல்றீங்களா? நடக்கிறதுக்கான நேரமே ஆரம்பிச்சிருச்சு. ஆரம்பிச்சதுனால தான் இப்ப பேசிக்கிட்டு இருக்கோம். பட் ஆனா, ம். முழுசா நம்பிக்கை வரமாட்டேங்குது. அந்த முடிவு எடுக்கிறதுக்கு மனசு வந்து உங்களுக்கு அனுமதி தரல. ஹேப்பி வேணும். ஜாலியா இருக்கணும். பட் ஆனா வெளிக்காட்டிக்க கூடாது. உங்கள தாண்டி நீங்களாவது இப்படி யோசிக்கிறீங்க. அறிவுபூர்வமா யோசிக்கிறீங்க. ஆனா உங்க சம்மந்தப்பட்டவங்க வந்து தீர்க்கமான ஒரு முடிவுக்கு வரமாட்டேங்கிறாங்க. குழப்பிக்கிட்டே இருக்கிறாங்க. அதுதான் இன்னும் உங்களுக்கு ம். அதிகமான மன உளைச்சல அதாவது டென்ஷன உண்டாக்கிட்டு இருக்கு. கரெக்ட். கரெக்ட்டா சொல்றீங்க.